ரியல்மிலேருந்து கூடியுள்ள GT7 சீரிஸ் அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க ரியல்மி. இந்த GT7 சீரிஸில் வந்து ரியல்மி GT7 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து அடங்கும். இது கூட GT7T அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் தெரியல. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ரியல்மிலேருந்து GT7 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ரியல்மியோட GT7ல் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ஃபோனை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க இருக்காங்க. அதுபோல் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரியல்மியோட GT7 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 8.25 திக்னஸோட 203 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து கிராஃபைன் பேனலில் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு டியூவல் IP ரேட்டிங் இருக்குது. அதாவது IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூவல் ரேட்டிங் கொடுத்த காரணத்தினால ஃபோன் வந்து தண்ணி கூட விழுந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் எந்த விதமான ப்ராப்ளமும் ஆகாது. சிம்பிளாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட பேக் சைடு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைபர் கிளாஸ் டிசைனில் செஞ்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து இந்த நார்மல் கிளாஸோட கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக எந்த விதமாக மிலிட்ரி ஸ்டாண்டர்டும் இந்த ஃபோனில் கொடுக்கல. ஸோ IP ரேட்டிங் மட்டும் நல்லா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு 2600 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங்கும் கொடுக்குறாங்க. ஆனால் கேமிங் விளையாடுறவங்களுக்கு நமக்கு வந்து டச் ரெஸ்பான்சிவ்னஸ் இதில் நல்லாவே இருக்கும். மற்றபடி பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 6500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு பிரைட்டான பேனல் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. லோக்கல் பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் 1800 நிட்ஸ் வரையும் போகுது. இது போக இந்த ஃபோனில் 4608 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட்டும் தராங்க. அதனால் ஃப்ளிக்கரிங் இந்த டிஸ்பிளேல இருக்காது. மற்றபடி DC டிமிங் மாதிரியே சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்க்குற நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக நமக்கு வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ஃபிங்கர் பிரிண்டோட அக்யூரசி இது நல்லாவே இருக்கும். ஆனால் டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் கம்பெனி மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட பெசல்ஸ்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவாக கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. வெறும் 1.3 மில்லிமீட்டர் தான் இந்த திக்னஸ், இந்த பெசலோட திக்னஸே இருக்குது சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நேரவான ஒரு பெசல் தான் இதில் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அது மட்டும் மென்ஷன் பண்ணல. மற்றபடியாக டிஸ்பிளேயோட ஓவரால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு MediaTek Dimensity 9400 அப்படிங்கிற ஒரு 3.73 GHzக்கான ஆக்டோகோர் ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் Immortalis G925 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்க பார்க்கும்போது இதோட ரேங்கிங்கை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசருக்கு ரேங்க், அதாவது டாப் ரேங்க் வருது. கிட்டத்தட்ட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆப்பிளோட சிப்செட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இருக்குது. அதனால் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் விளாண்டாலும் சரி, ஹெவியான மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணால் சரி, இந்த ஃபோன் நல்லாவே தாங்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் வந்து ஹை செட்டிங்ஸ் வச்சு விளாண்டாலும் கண்டிப்பாக இந்த ஃபோன் தாங்கும். அது மட்டும் இல்லாமல் கேமிங் விளாடுறவங்களுக்காக ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் 7700 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான கிராஃபைன் ஷீட் ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பேக் சைடில் வந்து ஐ சென்சிங் கிராஃபைன் லேயரும் பேக் சைடில் கொடுக்குறா சொல்கிறாங்க. அதனால் வந்து ஃபோன் அவ்வளோ ஈஸியாக ஹீட் ஆகாது சொல்கிறாங்க, எவ்வளோ ஹெவியான டாஸ்க் பண்ணாலும். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற பேக்கில் வந்து நார்மலான கிளாஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6 மடங்கு அதை விட தெர்மல் கண்டக்டிவிட்டி இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோனோட டிஸ்பிளே 144 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தப்பில் சிப்பும் நல்ல சிப் கொடுத்துருக்க காரணத்தினால நமக்கு கேமிங்கும் 144 ஹெர்ட்ஸில் குறிப்பிட்ட கேம்ஸ் வந்து விளையாட முடியும் சொல்கிறாங்க. அடுத்த இந்த ஃபோனோட ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். சைனாவில் இந்த ஃபோன் 5 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வந்துருந்துச்சு. அதுபடி பார்க்கும்போது 12GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM வித் 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 5 கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது என்ன ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனில் இது லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த 5 ஸ்டோரேஜ் கன்ஃபிகரேஷனில் இருந்தால் ஏதாவது ஒரு வெர்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ரேம் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இந்த ரேம் ஸ்டோரேஜில் கிடைக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து ப்ராசஸிங் மட்டும் டேட்டா காப்பிங் மாதிரி எல்லா விஷயங்களும் இது நல்லாவே இருக்கும் ஃபாஸ்ட்டாக. அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 15 பேஸ் பண்ண Realme UI 6.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி கம்பெனி வந்து கிளியராக சைனா லான்ச் பண்ணும்போது மென்ஷன் பண்ணலை. ஆனாலும் எப்படி பார்த்தாலும் இந்த ஃபோனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
மற்றபடி இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது, ஆனால் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. அடுத்தாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. மற்றபடியாக இந்த சென்சார் வந்து நமக்கு சோனியோட IMX896 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. அது சென்சரோட சைஸை பொறுத்தவரைக்கும் இது 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஸோ ரொம்ப ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள சென்சார் கொடுக்கல, ஓரளவு கேப்பபிளான சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கேமரா டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து இந்த ஃபோன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான், கேமரா சென்ட்ரிக் கிடையாது. அதனால் கேமரா வந்து ஓரளவு நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சுக்கு இருக்காது, மற்றபடியாக ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் டீசெண்டாக எப்படி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இந்த கேமரா மூலமாக 112 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கலாம். இது ஒரு 1/4 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆம்னிவிஷனோட OV08D10 அப்படிங்கிற சென்சர் வந்து இதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி பிரைமரி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதான் பேக் சைட் கேமராவாக இருக்குது. அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த சென்சர் சோனியோட IMX480 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா நமக்கு சோனி சென்சாரை கொடுத்த காலத்தில் நமக்கு வந்து செல்ஃபியும் நல்லாவே வந்து கேப்சர் பண்ண முடியும். இது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கக்கூடிய எல்லா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி இந்த ஃபோன்லையும் பல விதமான AI கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேமராஸ்க்கு மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற OS முதற்கொண்டு பல விதமான விஷயங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கேமராஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தாக இந்த ஃபோனில் வேறு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது இந்த ஃபோனில் இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்குது. அதாவது உங்கள் ஃபோனை நீங்கள் ரிமோட்டாக கூட பயன்படுத்திக்கிட முடியும். குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஏசியாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இது போக பல விதமான ரிமோட் மூலமாக பயன்படுத்தக்கூடிய அக்சசரிஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃபோன் மூலமாக டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றபடியே ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரில் நமக்கு வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஆடியோஸ் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக இதோட நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. இது போல் நமக்கு வந்து டியூல் 4G VoLTE, லேட்டஸ்ட்டான Wi-Fi 7, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, நேவிக், NFC மாதிரியான சப்போர்ட்லாம் தராங்க. இது போல் இந்த ஃபோனில் நெட்வொர்க்ஸ்க்காக ஸ்கைகாம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் சிப் வந்து கொடுக்குறாங்க. அது மூலமாக சிக்னலோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து கூட்டி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக AI சிக்னல் ட்ராக்கிங் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து கவரேஜ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இதோட பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். பேட்டரிஸ் இந்த ஃபோனில் ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது. அதாவது இந்த ஃபோனில் ஒரு பெரிய 7200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ கெப்பாசிட்டி வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஃபோனால் 1.5 நாள் வரையும் நமக்கு வந்து பேட்டரி வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து யூஸ் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதில் வேகமாகவும் சார்ஜ் பண்ண முடியும். மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type-C போட்டு தராங்க. அது மூலமாக சார்ஜ் பண்ணும்போது வெறும் 19 நிமிஷத்தில் நமக்கு 50% சார்ஜ் வந்து எட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. கலர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரியல்மியோட GT7 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ளூ, ஒயிட், பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸை வருது. போன இடம் இந்தியாவில் வந்து ரியல்மியோட GT6 லான்ச் பண்ணும்போது அதோட ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா 40,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸிங் வந்து லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சைனாவில் ப்ரைஸிங் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ சைனாவில் கிட்டத்தட்ட 30,300 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வரும்போது நமக்கு வந்து இந்த டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஏறத்தாழ நமக்கு வந்து 40,000 அதே செக்மெண்ட்டுக்குள்ள அதே ப்ரைஸிங்கில் தான் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன ப்ரைஸிங்க்கு என்ன ரேங்க் கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லான்ச் டைமுக்கு அப்புறம் நமக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணிப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், பேட்டரி வைஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து கேமராவும் ஓரளவு டீசெண்டான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல கேமிங்க்குன்னு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். பேட்டரி லைஃபும் நமக்கு வந்து நல்லாவே கை கொடுக்கும். ஸோ இது போக இந்த டிஸ்பிளே மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஃபோனை நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா சென்சரும் இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டான சென்சர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இருந்தாலும் கேமரா வந்து மோசம் சொல்ல வரல. மற்ற எல்லா விஷயங்களும் நம்பர் 1ல் கொடுத்துட்டு கேமரா சென்சர் மட்டும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் வந்து இது ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனுங்கிறனால கேமரா மட்டும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் எது பெஸ்ட்டு எது நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட GT7 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க? ஒருவேளை இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இது வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.